நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்போது நாம் மகர ராசியை பார்க்க போகிறோம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரம் 2 பாதங்களும் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன். இப்பொழுது சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ஏற்கனவே ஆட்சி பீடத்திலாம் இருக்கிறார். வக்ரகதியில் இருந்தார். இப்போ 10/10/2022 முதல் பார்த்திங்கன்னா நேர்கதியில் பயணம் சொல்கிறார், வக்ர நிவர்த்தி பெற்று. அப்போது ராசிநாதன் இது நாள் வரைக்கும் ஒரு பின்னடைவை சந்தித்தீர்கள் வக்ரம் பெற்றதால். இப்போது உங்களுக்கு எதுலேயும் நீங்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் ராசியில் இருந்தால் அது அமக்கலமான ஒரு விஷயந்தானுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் உங்களுக்கு ராசியில் வந்தால் 7.5 சனி தான். அது ஒன்றும் இருந்த போதிலும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வந்தீங்கன்னு சொன்னால், ஏற்றிட்டு வந்தீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி 2ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதியாக இருக்கிறதால பணவரவு கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செலவினங்கள் வரும். 7.5 சனின்னு வந்தாலே உங்களுக்கு பிரச்சனை தாங்க. எல்லா நிலைகளிலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். பணவரவு இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படும். குடும்பத்தில் கூட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் டென்ஷன் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் ஆட்சி வீடு. அவர் 12க்கும் அதிபதியாக இருக்கிறார். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. அதுலேயும் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுத்துறை, மல்யுத்தம், இப்படி உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட தேக சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய, அதாவது இது மாதிரி ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பினை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் ராகு பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மைனஸ் தான். சில இடங்களில் மைனஸு, சில இடத்துல ப்ளஸ்ஸு, சில நேரத்தில் ப்ளஸ். என்ன ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வீட்டில் ராகு உட்காந்துருக்கார். மேஷ ராகு, மேடான ராகு. அப்போ சொத்து, வீடு, மனை, ஃப்ளாட்டு, காலிமனை, தோட்டம் இப்படி வாங்கிறதுக்கான ஒரு சாத்திய கூறுகள் ஏற்படுத்தி தருவார் இந்த ராகு பகவான். அதே நேரத்தில் வேலை கூட கிடைக்கும். 4 ராகு இருந்தால் வேலை முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் 10ல் கேது இருக்கிறதால வேலை உங்களுக்கு அதே நேரத்தில் பிடிக்காமல் போகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, அந்த 3-11 பார்வை இருக்குது இல்லைங்களா. அதனால் கண் வைத்தியம், கால் வைத்தியம், அதாவது கண்ணுக்கு ஐ ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை வரும். காலுக்காக காலில் ஏதாவது பிரச்சனை, நடக்க முடியல, கை கால் வலி, முட்டு வலி, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போக நேரிடும். அதே நேரம் 4ஆம் இடம் மாத்திருஸ்தானம் இல்லைங்களா. அந்த மாத்திருஸ்தானம் அப்படின்னும் போது தாயினுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ராகு 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் போய் பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு அமர்ந்திருக்குன்னு சொன்னால், அப்போது ராகு ஒரு இடமா இருக்குமேன்னா இருக்காது. ரெஸ்ட்லெஸ்ஸாக நீங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, ரெஸ்ட்டே எடுக்க முடியாது, பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம்.
அதே நேரத்தில் இந்த வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம், அதை வச்சு தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, வெஹிக்கிள்ஸ், வாகன அது வெஹிக்கிள்ஸ், அதை வச்சு தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சில நேரங்களில் தொழில் நல்லா போகும். உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி சிறப்பாக இருந்துக்கும் பட்சத்தில் சிலருக்கு பார்த்திங்கன்னா பாதியில் போய் நின்று போய் செலவு வைக்கும், மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இது அமக்கலமான ஒரு நிலை. 10ல் ஆட்சி பீடத்தில் 5 10ல் இருக்குது, ஆட்சி பீடத்தில் இருக்குது, சனி பார்வையில் இருக்குது. அது அதை விட சிறப்பு. அதாவது வேலை இல்லாதவர்கள் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே பிள்ளைகள் முயற்சி செஞ்சால் கூட படித்து முடித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், எந்த குறையும் இருக்காதுங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த சுக்கிரன் 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறதால வாகன பிராப்தி கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். நல்ல ஒரு சுந்தரமான அழகான வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல 4க்குடையவன் 6க்கு போயிட்டார். அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். அந்த செலவினங்கள் ஏற்பட்டால் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி, இப்போ கடை ரிப்பேர் ஆச்சு, அது கடைக்கு பெயிண்ட் அடிக்கணும், இல்லை ஃப்ளோரிங் பண்ணணும், அது ஒரு செலவு. இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சுருப்பீங்க, அது மாதிரி இருக்கலாம். இல்லை வீட்டுக்கு ஏதாவது தாழ்பால் போச்சு, டோர் போச்சு, எலக்ட்ரிக் ஒயர் மாற்றணும், இப்படி ஏதாவது செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவே சாரும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடம் செலவு, 4ஆம் இடத்து அதிபதி 6க்கு போயிட்டார். சில அது தாய்க்கும் செலவினங்கள் ஏற்படும் நம்ம சொல்லிட்டோம். மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இது அற்புதமான ஒரு விஷயங்க. 7ஆம் இடம் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். இது நாள் வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருக்கும் பேச்சுவார்த்தை, அதாவது ஏதோ முடிகிற மாதிரி இருக்கும் இந்த மேரேஜ், கட்சியில் ஏதோ ட்ராப் ஆகி நின்று போயிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இந்த ஐப்பசி மாதம். அடுத்தது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னீங்கன்னா, இப்போ நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பண்ணுற இடம், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். முதல் 24 நாட்கள் 8க்குடையவன் 10ல் வரக்கூடாது. டிஸ்டர்ப், வேலையில் பிரச்சனைகள், இடர்பாடுகள், அசிங்கங்கள், அவமானங்கள், ஏதோ நல்லா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். என்னங்க ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறீங்க, தப்பாக இருக்குதுங்க, சரியாக போய் திருத்தி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அது மாதிரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். தொழில் பண்ணுறவங்களுக்கு சில இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். 8க்குடையவன் 10ல் இருக்கிறது அவ்வளவான ஒரு நல்ல விஷயம் அல்ல. 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இது அமக்கலமான ஒரு விஷயம். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். ஒரு சில ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதமாக இது அமையும். 9ஆம் இடம் அப்படி ஒரு அற்புதமான பாக்கிய ஸ்தானங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கக்கூடிய இடம். 9ஆம் இடத்து அதிபதி அங்கே உச்ச நிலையில் இருக்கிறார். அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இருந்த போதிலும் ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்படி சென்று வந்தாலும் ஆத்ம திருப்தி, சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள், அதாவது அவங்களால ஒரு ஆதாயம் இருக்கும் தந்தையால். அடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல 10 இருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார். அதாவது டெம்பரரி போஸ்ட்டில் இருந்திருப்பாங்க சில பேர், அரசாங்கத்தில் இல்லை தனியார் துறையில் கூட இருக்கலாம். டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தா சனி பார்வையில் இருக்குங்க. அப்போ கண்டிப்பாக அது ஒரு பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். அதே நேரத்தில் வேலையில் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருந்து 10 கேது இருந்தாலே வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகும், டென்ஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதிகமான முயற்சி இல்லை எஃபோர்ட்டு லெபோரியஸாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்குறதால 11ல் புதனும் சுக்கிரனும் கடைசி வாரம் அமர்வதால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மைத்துனர் மற்றும் தாய்மாமனால் அனுகூலமான ஒரு காலகட்டம், பெண்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும். 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது. மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்கள் 3 நாள் சந்திராசிரமம் வருதுங்க, எச்சரிக்கையாக இருங்க. 3, 4, 5 ஆரம்பத்தில் மாதம் ஐப்பசி மாதம் 3, 4, 5 சந்திராசிரம நாள், எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ஐப்பசி மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். பிள்ளையாரையும் வழிபாடு பண்ணிக்கங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.